7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவே வாய்ப்புள்ளதாக அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவது தொடர்பாக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. கூட்டத்திற்கு பிறகு பேசிய அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன், பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்றே தாங்களும் விரும்புவதாகவும் கூறினார். 7ஆம் தேதி இந்த அரசு ஒரு பேச்சுவார்த்தையை முழுமையாக நடத்தி எங்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அன்று மாலை பல்லவன் இல்லத்தில் நடைபெறுகிற அந்த ஏரியாவில் நடைபெறுகிற கூட்டத்தில் முடிவெடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக நாங்கள் போராடுகின்றோம். 7ஆம் தேதி பேச்சுவார்த்தையை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். தொழிலாளருக்கு உண்டான கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்தால் பேசல, இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வேலை நிறுத்தத்தை நோக்கி தான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிற வழியா அதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.